பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டிய பல நம்பிக்கை கோட்பாடுகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் இஸ்லாமிய மார்க்கத்தில். அதில் ஒரு முஸ்லிம் அடிப்படையாக அவன் 6 விடயங்களை நம்ப வேண்டும். இது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையானுடைய ஈமான் என்று நாம் சொல்வோம். ஈமானுடைய நம்பிக்கை, அந்த அடிப்படை நம்பிக்கையினுடைய 6 அம்சங்கள் இருக்கின்றன. இந்த 6 அம்சத்தையும் ஒரு முஸ்லீம் நம்பியாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவனுடைய ஈமானில் குறைபாடு, அவன் முஸ்லீம் இல்லாமல் அவனுடைய ஈமானில் குறைபாடு அவன் முஸ்லீம் இல்லாத அளவுக்கு மாறிவிடுவான். அதில் முதலாவது என்னென்னு சொன்னால், அவன் அல்லாஹு தாலாவை ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ் தாலாவை நம்ப வேண்டும். இரண்டாவது, அவன் மலக்குகளை நம்ப வேண்டும், இறை தூதர்களை நம்ப வேண்டும். அதாவது மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்ட அந்த தூதர்களை அவன் நம்ப வேண்டும். அடுத்தது என்னென்னு சொன்னால், அவன் வேதங்களை நம்ப வேண்டும், அல்லாஹ் தாலாவால் இறக்கப்பட்ட வேதங்களை நம்ப வேண்டும். அடுத்ததாக நபிமார்களை, ரசூல்மார்களை அவன் நம்ப வேண்டும், இறை தூதர்களை நம்ப வேண்டும். அடுத்ததாக மறுமை நாள், கயாமத்துடைய நாளே அவன் நம்ப வேண்டும். அடுத்தது நன்மைகள் தீமைகள் எல்லாமே அல்லாஹு தாலா எழுதி வைத்தபடி விதியின் அடிப்படையில் தான் நடப்பதாக அவன் நம்ப வேண்டும். இந்த 6 விடயங்களும் ஒவ்வொரு முஸ்லிமும் நம்பியே ஆக வேண்டிய அடிப்படை விடயங்கள். இதனை குர்ஆனில் இதில் 5 பகுதிகள் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒரே ஆயத்தில் 5 பகுதிகள் 5ம் கூறப்பட்டிருக்கிறது. கடைசி வரக்கூடிய விதியை பற்றி வரக்கூடியது வேறு சில இடங்களில் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது எல்லாவற்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதருடைய தோற்றத்தில் அவர்கள் கேட்ட கேள்விகளில் ஒரு கேள்வியாக 3 அடிப்படையாக கேள்விகள் கேட்டார்கள். அது இஸ்லாம் என்றால் என்னென்று கேட்டார்கள், அடுத்தது ஈமான் என்றால் என்னென்று கேட்டார்கள், அடுத்தது இஹ்சான் என்றால் என்னென்று கேட்டார்கள். இப்படி 3 கேள்விகளை கேட்டார்கள். அதில் இரண்டாவதாக ஈமான் என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பதில் சொன்னார்கள், அன் துக்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ துக்மின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரி. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட நேரத்தில் அஹ்பிர்னி அனில் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதில்களை சொன்னார்கள். அதாவது அன் துக்மின பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். அடுத்தது வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்களை ஈமான் கொள்ள வேண்டும். வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும். வ ருசுலிஹி, அவனுடைய ரசூல்மார்கள் தூதர்களை ஈமான் கொள்ள வேண்டும். வல் யௌமில் ஆஹிரி, இறுதி நாள் மறுமை நாள் கயாமத்துடைய நாளை ஈமான் கொள்ள வேண்டும். வல் கதரி கைரிஹி வ ஷர்ரி, விதியை நம்ப வேண்டும், விதியின் அடிப்படையில் தான் நன்மைகள் தீமைகள் எல்லாம் நடப்பதாக என்று நம்ப வேண்டும். இதில் நாம் ஒவ்வொரு பகுதியும் எடுத்துக்கொண்டால் இது ஒவ்வொன்றுமே ஒரு முஃமின் நம்பியே ஆக வேண்டிய பகுதி. இதில் நாம் இறுதியாக்கக்கூடிய பகுதி விதி என்ற பகுதி மிக முக்கியமாக நாம் ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பியே ஆக வேண்டிய பகுதி. எல்லாம் அல்லாஹ் எழுதி வைத்தபடி தான் நடக்கக்கூடியது. அல்லாஹ் நம்மளை படைக்க முன்னாலே அந்த விதியை எழுதிவிட்டான், அதன் அடிப்படையில் தான் நடப்பதாக அவன் நம்ப வேண்டும். இந்த விதியை நம்புவதனால் ஒரு மனிதனுக்கு விதியை தான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதனால் அதனுடைய நலவுகள் அவனுக்கே தான் கிடைக்கின்றது. அதனுடைய பயன்கள் என்னென்னு சொன்னால், அவன் இந்த உலகில் நிம்மதியாக வாழ்வதற்கு அவனுக்கு காரணமாக அமைந்துடும். விதியின் அடிப்படையில் ஒருவன் இன்றைக்கு பணக்காரனாக இருக்கிறான் சொன்னால் அது அல்லாஹ் தாலா எதை வைத்திருக்கின்றான், ஏழையாக இருக்கின்றால் அது அல்லாஹ் தாலா எதை வைத்திருக்கின்றான், படித்தவனாக இருக்கின்றான், படிப்பு குறைவாக இருக்கின்றான், ஆரோக்கியமாக இருக்கின்றான் அல்லது நோயாளியாக இருக்கின்றான், இப்படி எந்த நிலைமையில் மனிதன் வாழ்ந்தாலும் அந்த எல்லாம் அல்லாஹ் தாலா எழுதினபடி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக அவன் நம்பினால் அவனிடத்தில் மனதில் நிம்மதி ஏற்படும். அவன் அந்த விதியை பொருந்து கொண்டு சொன்னால் அவன் ஒரு நாளும் அல்லாஹ் தாலாவுக்கு குறை சொல்லவும் மாட்டான். அதே போன்று அவனுடைய வாழ்க்கையில் அவன் பல கவலைகளோட, நம்ம சொல்லுவோம் டென்ஷன் என்று சொல்லி, அதாவது கவலைகளோட ஸ்ட்ரெஸ் அழுத்தங்களோடு வாழ மாட்டான், மிக நிம்மதியாக வாழ்வான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதனை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு ஹைர், அவனுடைய எல்லா விடயங்களும்
அவனுக்கு எல்லாமே நலவாக இருக்கிறது. அது நலவு வந்தாலும் நலவு தான், தீமை வந்தாலும் அவனுக்கு நலவு தான் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலைஸ ஸாலிக இல்லா லில் முஃமின். இந்த சந்தர்ப்பம் இப்படி ஒரு நிலைமை கிடைக்குமா இருந்தால், எல்லா நிலைமையிலும் நலவு கிடைக்குமா இருந்தால் அது ஒரு முஃமினுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது என்னென்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அஸாபத்ஹு ஸர்ராஉ ஷக்கர். அவனுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அவனுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் அவன் அல்லாஹ் தஆலாக்கு ஷுக்ர் செய்வான், நன்றி செலுத்துவான். ஒயின் அசாபத் ஹொத்தர்ராओ, அவனுக்கு ஒரு தீமை அல்லது ஒரு சோதனை, ஒரு மோசமான காரியம், நோவினை ஏதாவது அவனுக்கு ஏற்பட்டு விட்டுன்னு சொன்னால் சபர், பொறுமையாக இருப்பான். எனவே இந்த 2 நிலைமைகளிலும் அவன் என்ன அல்லாஹ்விடத்தில் கூலியை பெறக்கூடியவனாக மாறுகின்றான். இதுதான் ஒரு முஃமினுடைய நிலை எப்பவும் இருக்க வேண்டும். எப்போது அவனுக்கு நலவுகள் கிடைக்கிறதோ அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தாலா தான் எங்களுக்கு எல்லா நிஅமத்துகளையும் தந்தவன். அல்லாஹ் தாலா குர்ஆனில் கூறுகின்றான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். உங்களுக்கு என்னென்ன அருள்கள் இருக்கிறதோ எல்லாம் அல்லாஹ் தாலா தான் உங்களுக்கு தந்திருக்கின்றான். அதே போன்று சோதனைகள் வந்தால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருந்தால் இது அல்லாஹ் தாலா எங்களுக்கு எழுதி வைத்திருக்கின்றான். எனவே நான் இந்த இடத்தில் நான் பொறுமையாக இருக்கின்றேன், அல்லாஹ் விதியின்படி தான் நீ நடக்கிறது, நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நன்மையும் தருவான். எனவே நாம் இந்த வாழ்க்கை அடிப்படையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிலைமையிலும் எங்களுக்கு வாழ்க்கையில் கலக்கங்கள் வரவே வராது. எனவே நாம் சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் நாம் முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே நாம் மீள வேண்டும். அல்லாஹ் தாலா இடத்திலே அதனுடைய நலவுகளை கேட்க வேண்டும். அதே போன்று நன்மைகள் கிடைக்கிற நேரத்திலும் அல்லாஹ் தாலாவை நாம் புகழ வேண்டும். எல்லா நிலைமையிலும் வாழ்க்கையில் எந்த நிலைமை வந்தென்னு சொன்னாலும் நாம் அடிப்படை நம்முடைய ஈமானை நாம் இழக்கக்கூடாது. அதிலும் நாம் ஈர்க்கக்கூடிய நேரத்தில் எதுவாக இருந்தாலும் விதியின் அடிப்படையில் தான் நடக்கிறது, அல்லாஹ் எனக்கு எழுதி வைத்திருக்கின்றான், எனவே அதன் அடிப்படையில் தான் நடக்கிறேன் நாம் திருப்தியாக நாம் ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களோட வாழ்க்கையை நான் நிம்மதி சந்தோஷமாக வாழ்வோம். அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் உண்மையாக ஈமானின் அடிப்படையில் வாழக்கூடியவர் அல்லாஹ் தாலா ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.